நம் கண்களை மூடி தலையில தாழ்த்தி ஜெபத்துக்குள்ளாய் கடந்து போறோம். ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பன் இயேசு உண்டு சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். ஆத்ம நண்பன் இயேசு உண்டு சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமோ வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமோ வனைந்திடுமே. பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இன்றைக்கும் நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். இது சில வருடங்களுக்கு முன்பாக பேசின வசனம். இரண்டாம் விஷயமாக நான் இதை பேசுகிறேன். இந்த வருஷத்திலே கர்த்தர் ஒரு விடுதலையின் ஆண்டாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நன்றாய் அறிந்து கொள்ளுங்க. விடுதலை ஆக வேண்டும் என்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் விடுதலையை கொடுப்பார். So it is going to be a year of deliverance. அதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, நமக்கு அநேக ஒருவேளை சிறையிருப்புகள் இருக்காது. சில பிரச்சனைகள் நம்மிடத்திலே காணப்படுமா இருக்கும், குறைவுகள் நம்மிடத்திலே காணப்படுமா இருக்கும். ஆகையினாலே சில வேளைகளிலே கர்த்தருடைய நன்மைகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடிகிறதில்லை. ஒரு கால தாமதம் இருக்கும். கர்த்தர் புடமிடுகிறதுக்குன்னு ஒரு நேரத்தை வைத்திருப்பார். கர்த்தர் நம்மை சோதித்து பார்ப்பதற்கென்று ஒரு நேரத்தை கொடுத்திருப்பார். ஆகையினாலே நீங்கள் ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு டெலிவரன்ஸ் கிடைக்காது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. எந்த பிசாசு துரத்துறவன்ட்டு போனாலும் அதுக்கு விடிவு வராது, டெலிவரன்ஸ் வராது. ஆகையினாலே ஆண்டவருடைய ஒரு வழி ஒன்று உண்டு. தட் இஸ் த டே ஆஃப் கரெக்ஷன், இயர் ஆஃப் கரெக்ஷன். நம்மை சரி செய்து ஆசீர்வதிக்கிற ஒரு வருஷம். இதை மனதில் விடுங்க. அந்த சரி செய்கிறது தான் உங்களுக்கு டெலிவரன்ஸ். இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். You don't have to be delivered out of the problem. You cannot be delivered out of the problem by any means. யாரும் உங்களுக்கு ஜெபம் பண்ணி அதை என்ன பண்ண முடியாது, விடுவிக்க முடியாது. கர்த்தர் தான் உங்களை விடுவிக்கணும். ஆகையினாலே சில காரியங்களை, நம்மிடத்திலே காணப்படுகிற காரியங்களை அவர் சரி செய்துவிட்டு அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகையினாலே not only this is a year of deliverance, it is going to be a year of correction. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் அடிக்கடியா இதை உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் மீண்டுமா இதை சொல்ல விரும்புகிறேன். Don't think that it is the deliverance from everything. You have to be corrected and then delivered. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஆகையினாலே உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. That is the correctionக்கு ஆண்டவர் சரி செய்ய மாட்டார். ஆண்டவர் உங்களை வைத்துதான் சரி செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? There is a big part you have to play to be corrected. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. மூன்றாவது,
there is nothing to be delivered, there is nothing to be corrected, but this year is going to be a year of perfection. Hallelujah சொல்லுமா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதை கர்த்தர் இதை செய்வார். இந்த வருஷத்திலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில இதை காண முடியும். இதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த செய்தியை நான் அநேகர் சொல்லுவாங்க, நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை எல்லாவற்றையும் நீங்க சிடியில போடுறதில்ல, எடிட் பண்ணிடுறீங்க அப்படின்ட்டு. அது நான் உங்களுடைய கன்சம்ஷனுக்காக நான் சொல்லுகிறேன். இங்கு வந்து அமர்ந்திருக்கிற உங்களுக்காக பேசப்படுகிற சத்தியம், இது உலகத்திற்காக பேசப்படுகிற சத்தியம் அல்ல. ஆகையினாலே சில காரியங்களை நான் அதிலிருந்து நான் எடிட் பண்ணி விடுவேன். ஆகையினாலே இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே வைத்திருப்பீர்கள் என்றால் நான் பேசுகிற இந்த சத்தியத்தை உங்களால் நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். யோபுவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இதை நான் வாசித்த பொழுது நான் சிரித்து விட்டேன். யோபு என்ன அழகாக இந்த வார்த்தையை அவர் எழுதியிருக்கிறார். இது யோபுக்காக எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல, எனக்காகவும் உங்களுக்காகவும் எழுதப்பட்ட வார்த்தைகள். அல்லேலூயா சொல்லுவோம். எனக்கு அன்புக்குரியவரே, அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று மரிக்காத இயேசுவை குறித்து கூட அவர் பேசியிருக்கிறார். என்னுடைய சொந்த கண்களால் நான் அவரை ஒரு நாள் பார்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அப்படிப்பட்டவன் அவன் மிகவும் பாடுகளை அனுபவிக்கிறான். அந்த பாடுகள் அனுபவித்து அதிலே ஒரு விடுதலை உடனடியாக கிடைக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா. இதை நான் உங்களுக்கு இதை ஆழமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது இந்த நிலைமையில அவன் எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று சொல்லும் பொழுது அவன் எதை மனதிலே வைத்திருக்க வேண்டும்? இந்த கொடிய வேதனையிலிருந்து கர்த்தர் என்னை விடுவிப்பார் என்பதுதான் அவனுடைய உள்ளத்திலே தோன்றியிருக்கும். இந்த பிரச்சனையிலிருந்து அவன் ஓட்டை வைத்துக் கொண்டு சுரண்டி கொண்டு தெருவிலே அமர்ந்திருக்கிறான். அவனுடைய மனைவி அவனுக்கு விரோதமாய் பேசுகிறான். அவனுடைய நண்பர்கள் அவனை குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இந்த காரியத்திற்கு அவனுக்கு ஒரு முடிவு வேண்டும். ஆகையினாலே அவன் சொல்லுகிறான், கர்த்தர் நிச்சயமாய் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லிவிட்டு அவன் திரும்பவும் சொல்லுகிறான், இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அல்லேலூயா சொல்லுவோமா. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆகையினாலே இந்த விடுதலை குறித்து நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாய் கர்த்தரை அணுக வேண்டும். ஒருவேளை ஒரு விடுதலை கிடைத்திருக்கக்கூடும், ஆனாலும் இன்னும் அநேக காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா. இதை நல்ல கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்களுக்கென்று குறித்து வைத்திருக்கிற நற்காரியங்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் குறித்து வைத்திருக்கிறார். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. இதை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் உங்களால் நீங்கள் இந்த வருஷத்தை நீங்கள் கடந்து செல்ல முடியும். இதை நம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. மேல் வாரியாக நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் என்றால் பிரச்சனைக்குள்ளும் பாடுகளுக்குள்ளும் உழன்று கொண்டேதான் இருப்போம். எனக்கு அன்புக்குரியவளே, கர்த்தர் என்னை உலக தோற்றத்திற்கு முன்பாக, என்னை படைப்பதற்கு முன்பாக எனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறாராம். பல நாட்கள், பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் என் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுவோமா. இந்த வசனத்தை நான் மீண்டும் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அதை ஞாபகப்படுத்தினார். ஒரு 3வது ஞாயிற்றுக்கிழமை ஜெப வேளையிலே நான் ஆவியிலே கண்ட ஒரு காரியத்தை உங்களோடு கூட சொன்னேன். நான் ஒரு பெரிய புஸ்தகம் திறக்கப்படுகிறதை நான் ஆவியிலே உணர்கிறேன் என்று சொன்னேன். எத்தனை பேர் அதை கேட்டீர்களோ எனக்கு தெரியாது.
ஒரு பெரிய புஸ்தகம் திறக்கப்படுகிறது. அது ஞாபக புஸ்தகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அப்படி என்றால் நன்றா பாருங்க, அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற ஒவ்வொன்றையும் எழுதி வைத்திருக்கிற அந்த ஞாபக புஸ்தகத்தை கர்த்தர் திறந்து வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒவ்வொன்றாய் நிறைவேற்றுவதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு. அல்லேலூயா. ஒவ்வொன்றாய் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் இந்த ஞாபக புஸ்தகத்தை திறந்து அந்த நாள் எனக்கு காண்பித்த அந்த காரியம் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். என் ஆண்டவருக்கு முன்பாக அவர் குறித்து வைத்தவைகளை எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்தும் ஆண்டாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒவ்வொன்றையும் அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் தியானித்த பொழுது இன்னொரு காரியத்தை நான் கண்டு மிகவும் நான் ஆச்சரியப்பட்டேன். அதற்கு முன்பான ஒரு வசனத்தையும் வாசிப்பாருங்க. அவரோ வென்றால் ஒரே மனதுள்ளவராயிருக்கிறார், ஆகையினால் அவரை என்ன பண்ண முடியாதான்? திருப்ப முடியாதாம். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் தமக்கு சித்தமான காரியங்கள், அவர் உனக்கு குறைத்து வைத்த காரியங்கள், அவன் எவனை திருப்ப நினைத்தான் அவர் ஒரே மனதாகி இருக்கிறபடியினாலே. இந்த இடத்துல யோபு அவர் என்று சொல்லுகிறதை நம்முடைய திருத்துவத்தின் ஆண்டவரை குறித்து சொல்லுகிறார். இது எத்தனை பேர் இப்படி வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு வெளிப்படும் என்று நான் தெரியவில்லை. என்னை காட்டிலும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர் ஒரே மனதாய் இருக்கிறார் என்றால் அவன் சொல்லி இருக்கும் பொழுது அவர் என்று சொல்லுவது மூவராய் இருக்கிறதை குறித்து சொல்லுகிறார். அவர் என்று சொல்லும் பொழுது அந்த மூவராய் இருக்கிறவர் ஒருவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது மூவராய் இருந்து நம்மிடத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதை எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுமா? பிதானவன் பரலோகத்தில் இருந்து கொண்டு அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருந்து என்னை வழி நடத்தி கொண்டு வருகிறார். இந்த மூவரும் ஒரே மனதாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியாகிய தெய்வமும் ஒரே மனதாய் இருக்கிறார். ஆகையினால் எவன் அவரை திருப்ப முடியும்? இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஒரு வேளை வேதத்திலே இருந்து நான் உங்களோடு கூட பேசுகிறேன். ஒரு வேளை பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் புலப்படும். நான் அதற்கு ஒரு வேத ஆதாரத்தை கொடுக்கிறேன். ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு தோட்டத்தின் சொந்தக்காரர், ஒரு தோட்டக்காரன். அந்த தோட்டத்தின் சொந்தக்காரர் அந்த தோட்டத்திற்குள் பிரவேசிக்கிறார். இது நான் எங்க இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும், ஆனால் சொல்ல மாட்டேன். நீங்க வேதத்தை இந்த நாட்களிலே நீங்கள் கருத்தாய் வாசி. ஒரு தோட்டத்திலே தன்னுடைய தோட்டத்திலே அந்த எஜமான் பிரவேசிக்கிறார். அந்த தோட்டத்திலே ஒரு தோட்டக்காரர் இருக்கிறார். அந்த தோட்டத்தின் எஜமான் தான் பிதாவை குறிக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த தோட்டக்காரர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அந்த தோட்டக்காரர் என்ன சொல்லுகிறார்? தோட்டத்தின் எஜமானன் என்ன சொல்லுகிறார்? இந்த மரம் ஏன் கனி கொள்ளவில்லை? இந்த மரத்தை வெட்டி போட்டுவிடு. இது இன்னும் அது உயிரோடு கூட இருந்தால் அந்த நிலத்தையும் கெடுத்து விடும். ஆகையினாலே இந்த மரத்தை தரித்து போடு என்று சொல்லுகிறார். அப்பொழுது இது பிதாவாகிய தேவனுடைய சித்தம். என்னை அடிக்க அவர் சித்தமாய் இருக்கிறார். என்னை நியாயம் தீர்க்க அவர் தீவிரித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, இன்னும் ஒரு வருஷம் பார்க்கலாம், இன்னும் ஒரு வருஷம் பார்க்கலாம். இன்னும் ஒரு வருஷம் கடந்து அது கனி கொடுக்கவில்லை என்றால் அதை வெட்டி போடுவோம். ஆனால் அந்த ஒரு வருஷமும் நாம் நிலத்தை கொத்தி அதில் எருவை விட்டு அதை நீர் பாய்ச்சி அதை நாம் வளர வைப்போம். அப்படியும் கனி கொடுக்கவில்லை என்றால்
அதை தரித்து போடுவோம் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட நிலைமை தான் ஆண்டவராகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் ஒரு காரியம் இப்படி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட உன்னையும் என்னையும் அவர் நியாயம் தீர்க்க விடாதபடிக்கு அதை என்ன பண்ணுவார்? காலம் தாழ்த்தும்படி அவர் விரும்புவார். அல்லேலூயா சொல்லுமா. அவர் பிதாவுக்கு விரோதமாய் அவர் செயல்பட மாட்டார். உனக்கு ஒரு வருடம் உனக்கு காலம் கொடுக்க முடியும். அல்லேலூயா சொல்லுமா. அந்த காலத்துக்குள்ளாய் உன்னை அபிஷேகிப்பார், நீர் பாய்ச்சுவார் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய அபிஷேகத்தை அதிகரிக்க செய்வார், உரம் போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை அதிகமாய் உனக்கு போதிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா சொல்லுமா. உன்னுடைய இருதயம் பண்படுத்தப்படும். அல்லேலூயா சொல்லுமா. இந்த காரியத்தை அவர் செய்து உன்னை கனி கொடுக்கும்படி செய்வார். ஆகையினாலே ஆனால் இங்கு யோபு சொல்லுகிறார், அவர்களுக்குள்ளே எந்த கருத்து வேறுபாடும் இல்லை, அவர்களுக்குள்ளே என்னை ஆசீர்வதிப்பதற்கு அவர்களுக்குள்ளே ஒரு வேறு மனம் இல்லை, ஆனால் எல்லாம் ஒரே மனதாய் இருக்கிறார்கள். ஆகையினாலே அதை தடுத்து நிறுத்த முடியாது. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா சொல்லுமா. யோபுவினுடைய வாழ்க்கையிலே நாம் கொஞ்சம் கவனித்து பார்ப்போம். ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன் யோபுவை உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகினவன், தேவனுக்கு பயந்து நடந்தவன் என்று அவனை ஆசீர்வதித்தார். அவன் சீமானாயிருந்தான். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா சொல்லுமா. அவனை ஆசீர்வதித்தார், இன்னமும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. வர வர விருத்தி அடைந்தான். வேதத்தை வாசித்து பாருங்க. அவனுக்கு உயரத்திலே கொண்டு போய், அதுதான் பிளாட்டூ இல்ல, அதுக்கு மேலே உயர ஏறி வா என்று ஆண்டவருக்கு அழைப்பார். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா சொல்லுமா. there is no height for your development. அல்லேலூயா சொல்லுமா. உன்னுடைய பரிசுத்தத்திற்கு அளவே இல்லை. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அல்லேலூயா சொல்லுமா. அந்த உன்னதத்தில் இருக்கிற அவரோடு கூட நாம் சேர்ந்து வாழும்படியாய் பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தம் அடையும். அப்படி என்றால் அந்த யோபுவை குறித்த அந்த தேவனுடைய திட்டத்தை, அவனுக்கு குறித்து வைத்திருக்கிற அந்த காரியத்தை அந்த சாத்தான் வந்து திசை திருப்ப முயற்சிக்கிறான். நல்லா கவனிங்க. அவன் திசை திருப்ப முடிந்ததா? நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் அவன் ஆசீர்வதிக்கதை திசை திருப்ப முடிந்ததா? ஏன் வாயை திறக்க மாட்டேன்றீங்க? சரி, இப்படி சொன்னா நீங்க பதில் சொல்லுவீங்க. அவன் ஆசீர்வதிக்கிறதை கொஞ்சம் காலம் தள்ளி போட முடிஞ்சிச்சா? இப்ப எல்லாரும் ஆமா இல்லையா? இப்ப எல்லாம் ஆமோதிக்கிறீங்க. அப்போ உன்னுடைய சத்ருவால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை திருப்பி விட அவனால் காலம் தாழ்த்த அவனால் முடியும். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா சொல்லுமா. ஆனால் அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் அந்த நன்மைகளை நீ பெற்றுக் கொள்வதற்கு, அவன் காலம் தாழ்த்துவதற்கு அவன் செய்ய முடியும். அதுதான் அநேகருடைய வாழ்விலே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா. ஆனாலும் கர்த்தர் அதை மேற்கொண்டு அவனை 2 மடங்கு அவனை ஆசீர்வதித்தார். Was able to do what was noted for Job to be done. யோபுக்கு குறித்து வைத்திருந்ததை கர்த்தரால் நிறைவேற்ற முடிந்ததா? ஏன் உங்களுக்கு எனக்கு முடியாது? இதை நம்புங்க பிரியமானவர்களே. இதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த வசனத்தை நீங்கள் நம்ப வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா. இதை இன்னொரு சம்பவத்தை நான் சொன்னால் உங்களுக்கு புரியும். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டிற்கு சென்று வாசித்து பாருங்கள். அப்பொழுது இதை அதிகமாய் 1 சாமுவேல் அங்கு சாமுவேல் மிகுந்த வயது முதிர்ந்தவராகி விடுகிறார். அப்பொழுது அந்த ஜனங்களை நியாயம் தீர்த்து விசாரிக்க அவரால் முடியவில்லை. தன்னுடைய குமாரர்களை அவர் நியமிக்க பார்க்கிறார். ஆனால் அந்த குமாரர்களை அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளல.
ஆகையினாலே மற்ற ஜாதிகளுக்குள் இருக்கிறது போல எங்களுக்குள்ளும் ஒரு ராஜாவை ஏற்படுத்துங்க என்று சொல்லுகிறார். அப்பொழுது அது இவனுக்கு சாமுவேலுக்கு மிகவும் கோபத்தை உண்டாக்குகிறது. ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். இந்த ஜனங்கள் கேட்கிறது போல ஒரு ராஜாவை நீ ஏற்படுத்து என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டு போய்விடுகிறார். சாமுவேலும் அந்த ஜனங்களிடத்தில் நீங்கள் போங்கள் என்று சொல்லி 8ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் அவர்களை எல்லாம் அனுப்பிவிட்டு அவனும் சென்று விடுகிறான். ஆனால் அடுத்த அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா ஆண்டவர் 15 23 24 வரைக்கும் நீங்க வீட்டுக்கு சென்று வாசிப்பாங்க. அங்கு ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். நாளைய தினம் ஒரு பென்யமீன் இனத்தானே நான் உன்னிடத்துல நான் அனுப்புவேன், நீ எழுந்து அவனை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். இது ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியம். அவன் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிறான். நாளைக்கு அபிஷேகம் பண்ணுவதற்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிறான். பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறான். சமயக்காரனை கூப்பிடுகிறான். 30க்கு மேற்பட்ட பிரதானிகளை அந்த விருந்துக்கு அழைக்கிறான். நல்ல கவனிங்க, இந்த வேதத்தை வாசித்து பாருங்க. யூ வில் லவ் டு ரீட். 30 பிரதானிகளை அழைத்து அனுப்புகிறான். அந்த சமயக்காரனிடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறான். அந்த முன்னன் தொடையை எடுத்து நீ அவன் கையிலே கொடுத்து இதை பிரத்யேகப்படுத்தி வை என்று கொடுக்கிறான். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. இல்ல 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நீங்க வேதத்தை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா இங்கு நாளை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தில் நான் பார்க்கிறதெல்லாம் இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். என் ஆண்டவருடைய விருப்பம் இன்று இன்று இன்று. ஆனால் இந்த இடத்திலே நாளை என்று ஏன் அவர் சொல்லுகிறார்? இதை நன்றாய் கவனிக்கணும் பிரியமானவர்களே. நாளைக்கு வருகிற பென்யமீன் இனத்தானே இன்றைக்கு அவரால் வரவழைத்திருக்க முடியாதா? நாளை ஏன் என்று சொல்லுகிறார். நீங்க வேதத்தை பழைய ஏற்பாட்டில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ரகசியத்தை புரிந்து கொள்வீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்களிடத்தில் அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா. நாளைக்கு ஒரு பென்யமீன் இனத்தானே நான் இந்த இடத்துல அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதன் அர்த்தம் என்ன? ஏனென்றால் அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ரகசியத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அவர் சொல்லுகிறார், ஒரு அந்த சவுல் வருகிறான். அப்பொழுது அவன் ஞான திருஷ்டிக்காரனை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறான். அப்பொழுது ஜனங்களிடத்தில் கேட்கிறான், ஞான திருஷ்டிக்காரன் ஒருவன் இருக்கிறானா என்று கேட்கிறான். அப்பொழுது அவனுக்கு சொல்லப்பட்ட பதில் என்ன? ஆம், இன்றைக்கு அவர் ஜனங்கள் என்ன பண்றாங்க? தேவனுக்கு பலியிடுகிறாங்க. அந்த தேவனுக்கு பலியிடுகிற நாள் இது. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. நாளை என்று சொல்லுவதின் ஒரு அர்த்தத்தை நீங்கள் அந்த இடத்துல புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பலியிடுகிற நாள். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. மாத்திரமல்ல, அந்த பலியை அங்கீகரிக்கிறதுக்கு அவர் இறங்கி வருகிற நாள். கரந்தட்டி ஆண்டவருக்கு நாள். ஏன் கர்த்தர் இந்த நாளை குறித்து வைத்திருக்கிறார்? உங்களை விடுவிக்கும்படி, ஆசீர்வாதம் பண்ணும்படி. அல்லேலூயா சொல்லுவோமா. ஏன் ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு அழைத்துக் கொண்டு சொல்லுகிறார்? அந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி. அல்லேலூயா சொல்லுவோமா. இந்த வெள்ளிக்கிழமை கர்த்தர் ஏன் உங்களை கூட்டி சேர்க்கிறார்? கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்கும்படி. கரந்தட்டி ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்களோ நம்பலை, I just don't care. ஆனால் இது தேவனுடைய வார்த்தை. ஏனென்றால் அந்த நாள் கர்த்தருக்கு பலி செலுத்துகிற நாள். அதில் கூட I was not very surprised. பட் அந்த பலியை அங்கீகரிக்கிறதுக்கு அவர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. அவர் இறங்கி வருவதற்கு ஒரு ஆதாரத்தை நீங்க பார்க்கிறீங்க. நான் அடுத்த இன்னொரு சம்பவத்திலே அதை சொல்லுவேன். இவன் தான் நீ எழும்பி அபிஷேகம் பண்ணு. அப்படி என்றால் கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கிறார். அவர் வருகிற நாள் அல்ல என்றால் அவனை பெயர் சொல்லி வைத்திருப்பார். சவுல் என்கிற ஒருவன் வருவான், அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி இருப்பார்.
அவர் இறங்கி வருகிற அந்த நாளா இருக்கிறபடினாலே அவனை கையை பிடித்து அழைத்துக் கொண்டு வந்து இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா சொல்லுமா. இந்த வசனங்களை எல்லாம் வாசித்து பாருங்க பிரியமான வசனங்களை எல்லாம் வாசித்து பாருங்க. கர்த்தர் இறங்கி வருகிற நாள், இந்த நாளிலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அதுல இன்னொரு காரியம், அது சொன்னா நீங்க இன்னும் நல்லா புரிவீங்க. 23 வாசிங்க, 9:23. பின்பு சாமுவேல் சமையல்காரனை பார்த்து, நல்ல கவனிங்க பிரியமா, உனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். இங்கு சாமுவேல் அந்த சமையல்காரனை பார்த்து, நான் உன்னுடைய கரத்திலே கொடுத்திருந்தேனே அந்த பங்கை கொண்டு வா. உனக்கு குறித்திருக்க, நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, இந்த பென்யமின் இனத்தான் என்று ஆண்டவர் சொன்னார் தவிர அந்த பென்யமின் இனத்தானை பற்றி இந்த சாமுவேலுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் ஏழையா, பணக்காரனா, பிரதானியா, ஒன்றும் தெரியாது. பென்யமின் இனத்தான் என்றுதான் அவனை சொல்லுகிறார். ஆனால் அங்கு 30 பேர்கள் வந்திருக்கிறார்களே, அந்த 30 பேரும் பிரதானிகள், பெரிய ஐஸ்வர்யவன்களாய் இருக்கக்கூடும், சாமுவேலை மிகவும் நேசிக்கிற கனவான்களாய் இருக்கக்கூடும். அல்லேலூயா சொல்லுமா. நல்ல கவனிங்க பிரியமானங்களே, அப்படிப்பட்ட கூட்டத்திலே தனக்கு பிரியமான ஒரு கனவானுக்கு, பிரியமான ஒரு பிரதானிக்கு ஒரு பிரதானமான இடத்தை ஆயத்தம் படுத்தாதபடிக்கு ஆண்டவர் அந்த முகம் தெரியாத அந்த மனுஷனுக்கு ஒரு பிரதான இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த சவுலை அழைத்துக் கொண்ட அந்த பிரதான இடத்திலே அவர் அமரச் செய்கிறார். சமயக்காரனை கூப்பிட்டு அனுப்புகிறார். நான் உன்னிடத்திலே கொடுத்தேனே அந்த பங்கை கொண்டு வா. வாசிங்க அந்த வசனத்தை. இது உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. கரந்தட்டி ஆண்டவர், கர்த்தர் உன்னை குறித்தவர்களை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அங்கு சாமுவேல் அந்த பென்யமின் இனத்தானுக்காக குறித்து வைத்த அந்த பங்கை எடுத்து வைத்து, இது உனக்காகவே வைக்கப்பட்ட பங்கு. கரந்தட்டி ஆண்டவர், கர்த்தர் இந்த நாளிலே நிறைவேற்றுவார். என்னை குறித்த ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நிறைவேற்றிக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா. நல்ல கவனிக்க பிரியமானவர்களே, இல்ல 3 சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நன்றாய் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 21 முதல் 2 வசனம் யாராவது வாசியுங்கள். நல்ல கவனிங்க போறோம். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி அவர் முன் குறித்ததை அவர் நமக்கு சொல்லி இருப்பார். அல்லேலூயா சொல்லுமா. நல்ல கவனமாய் கேளுங்க. இந்த வருஷத்துல கர்த்தர் இன்னும் உனக்கு குறித்த அநேக காரியங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அவர் நிறைவேற்றுவதற்கு முன்பாக கர்த்தர் என்ன செய்வாராம்? அவர் நமக்கு சொல்லி இருப்பாராம். அல்லேலூயா சொல்லுமா. அவர் சொல்லாமல் செய்ய மாட்டார் பிரியமான. கர்த்தர் எனக்கு சொல்லி இருப்பார். வாசிங்க, சொல்லி இருப்பார். அதை குறிங்க. இல்ல இல்ல, சொல்லி இருந்தபடி கர்த்தர் தாம் உரைத்தபடி, அந்த உரைத்தபடி சொல்லுங்க. சொல்லி இருப்பார். அது நிறைவேற்றுவதற்கு அந்த சொல்லி இருப்பது பத்தாது. அவர் சொல்லி இருந்தாலும் செய்யாமல் இருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் உங்களுக்கு நான் வேதத்தின் ரகசியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர் சொல்லி இருக்கும் பொழுது அந்த சொன்னதை அவர் தீர்க்கமாய் உரைப்பாராம். கரந்தட்டி வேண்டும். திஸ் இஸ் a process. கர்த்தர் உனக்கு குறித்ததை நிறைவேற்றுவதற்கு இட் இஸ் a process. அல்லேலூயா சொல்லுமா. முதலாவது அவர் சொல்லுவார். அவர் சொன்னதை தீர்க்கமாய் உரைப்பார். அப்புறம் என்ன செய்வாராம்? குறித்திருந்தவைகளை வாசிங்க.
வாக்கிமா முடி. குறித்திருந்த காலத்திலே, நீங்க எல்லாம் 2 பேர் சாட்சி சொன்னீங்க. அதன் காலத்திலே கர்த்தர் நேர்த்தியாய் செய்தார்னு வெளிப்படையா இப்படி சொல்லியிருப்பீங்களா இருக்கும். ஆர் யூ ஆர் எமோஷனல் டு சே எ விட்னஸ். ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்லி இருந்ததை அவர் உரைத்திருப்பார். அவர் உரைத்ததை குறித்த நாளிலே நிறைவேற்றுவார். அல்லேலூயா சொல்லுவார். இந்த வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கணும். நீங்க ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கணும். ஆதியாகமம் 16, 17, 18 அதிகாரத்தை வாசித்தால் தான் இந்த வார்த்தையின் மகத்துவத்தை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுவார். அவர் 12ஆம் அதிகாரத்தில் அவன் மற்ற தேவர்களை அவன் வொர்ஷிப் பண்ணிட்டு இருந்தவனை அழைத்து கொண்டு வந்து ஆண்டவர் அவனிடத்தில் சில காரியங்களை சொல்லுகிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நல்ல கவனிங்க, அந்த 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் ஜனங்களை பெருக பண்ணுவேன் என்று அநேக காரியங்களை அவர் சொல்லி இருந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? உன் ஜாதியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் அவனிடத்தில் மீண்டுமாய் பேசுகிறார், சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு பிள்ளை இல்லையே. அப்பொழுது ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு வந்து சில காரியங்களை காண்பிக்கிறார். வானத்தை அண்ணாந்து பார் என்று சொல்லுகிறார். அந்த ஆகாய விரிவிலே என்னை பார்க்கிறாய் என்று கேட்கிறார். அவன் சொல்லுகிறார், நட்சத்திரங்களை பார்க்கிறேன். அதை எண்ண முடியுமா? எண்ணு என்று சொல்லுகிறார். எண்ண முடியல. அப்படி நட்சத்திரங்களை போல உன்னை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுவோம். அந்த 12ஆம் அதிகாரத்தில் சொன்னதை ஒரு அழகாக திரும்பவும் அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அதை போல பெருக பண்ணுவேன், கடலின் மணலை போல பெருக பண்ணுவேன் என்று அவர் மீண்டும் சொல்லுகிறார் 15ஆம் அதிகாரத்தில். ஆனால் எப்பொழுது அவர் தீர்க்கமாய் உரைக்கிறார் என்று நீங்க பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரம். நல்லா கவனிங்க, அவர் சொன்னதை அவர் தீர்க்கமாய் உரைக்கிறது. நீங்க அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரத்தில் அவர் அழகாக சொல்கிறார், அடுத்த வருஷத்திலே உன் கரத்திலே ஒரு ஆண் குழந்தை இருக்கும், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக என்று அவனை தீர்க்கமாய் உரைக்கிறார். அல்லேலூயா சொல்லுவேன். நேரத்தை சொல்லி அவர் அங்கு தீர்க்கமாய் உரைக்கிறார். ஆனால் அவர் தீர்க்கமாய் உரைப்பதற்கு முன்பாக, ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன் டு மீ. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டால் அவர் உரைத்திருப்பார். ஆனால் உரைப்புக்கு முன்பாக ஆண்டவர் சில காரியங்களை உன்னோடு கூட பேசி இருப்பார். என்ன? எனக்கு முன்பாக நடந்து நீ உத்தமனாயிரு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? தீர்க்கமாய் உரைப்பதற்கு முன்பாக ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. அப்புறம் தொடர்ந்து அவனோடு கூட பேசுகிறார், நீ ஆபிரகாம் என்று அழைக்கப்பட மாட்டாய், ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய். சாரா என்று அழைக்கப்பட மாட்டாய், அவள் சாராள் என்று அழைக்கப்படுவாள். அப்படி என்று சொல்லிவிட்டு நீ விருத்த சேதனம் பண்ணு. அல்லேலூயா சொல்லுவோமா? யூ அண்டர்லைன் தட். கர்த்தர் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் ஒரு கண்டிஷனை போடுகிறார். இஸ்மவேல் எப்பொழுது பிறந்தான்? அவன் விருத்த சேதனம் பண்ணுவதற்கு முன்பாக. ஆனால் கர்த்தர் கொடுத்த இந்த ஆசீர்வாதம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் உரைப்பதற்கு முன்பாக அவனுக்கு கொடுத்த ஆலோசனை என்ன? விருத்த சேதனம் பண்ண. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, இது ஒரு வருஷத்திற்கு முன்பாக கரெக்டா ஆண்டவர் சொல்கிறார். அடுத்த வருஷத்திலே நீ ஒரு குமாரனை நீ கையில் வைத்திருப்பாய், ஈசாக்கு என்று பெயரிடு என்று சொல்லி அதை தீர்க்கமாய் உரைத்து அவர் சொல்லுகிறார். நீ என்ன பண்ணு? விருத்த சேதனம் பண்ணு. அவன் எல்லாரையும் சென்று விருத்த சேதனம் பண்ணுகிறான். 18ஆம் அதிகாரத்திலே வாசித்தீங்கன்னா ஆண்டவர் அழகாய் குறிப்பிடுகிறத இன்னொரு சம்பவத்தை பார்ப்பீங்க. சாராளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு உற்பவ கால திட்டத்திற்குள்ளே. அல்லேலூயா சொல்லுவோமா? உற்பவ கால திட்டம்னா எத்தனை நாள்? பொம்பளைங்களா இருக்கீங்க, சொல்ல மாட்டேன்றீங்க.
கரெக்டா சொன்னீங்கன்னா 230 நாள் பிளஸ் ஆர் மைனஸ் 10 சரிதானா? அதுக்குள்ள நீ உற்போக கால திட்டத்திற்குள் நீ பெறுவாய். அப்படி என்றால் 17ஆம் அதிகாரத்திற்கும் 18ஆம் அதிகாரத்திற்கு உள்ள கால எவ்வளவு நேரம் சொல்லுங்களேன் சார். எல்லாம் மரமண்டைகள உட்கார்ந்து இருக்கிறீங்க. இது இப்படி நீங்க கர்த்தருடைய வசனத்தை புரிஞ்சீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையில எப்படி அதை பயன்படுத்த போறீங்க? 17வது சாப்டர்ல ஒரு வருஷங்கிறார். 18வது வருஷத்துல உற்பத்தி கால திட்டம் 230 நாள். சோ அப்ப எத்தனை நாள் மீதி இருக்கு? 2 மாசம் இருக்கு. 10 மாசம், இது 8வது மாசம். இல்ல, இது 12 மாசம், அது 10 மாசம். 2 மாசம் இருக்கு. அந்த 2 மாசத்துக்குள்ள கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றினானா? அல்லேலூயா சொல்லுவோமா? விருத்த சேதனம் அடைஞ்சானா? அல்லேலூயா சொல்லுவோமா? அவருக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இருந்தானா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் உனக்கு குறித்ததை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் சில காரியங்களை உனக்கு சொல்லி இருக்க கூடும். இதை மனதில் வைத்துக் கொள்ளும். இந்த விருத்த சேதனம் என்ன என்று நான் அதை விரிவுபடுத்தி சொல்லல. கர்த்தர் உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க ஏற்கனவே விருத்த சேதனம் பண்ணப்பட்டீங்கன்னா there may be some mistakes in you, அவர் கரெக்ட் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நீ விருத்த சேதனம் பண்ணலட்டா நீ விருத்த சேதனம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவருடைய நேரம் வருவதற்கு முன்பாக he just left 2 months for him to fulfill what God said to him. 2 மாதத்திற்குள்ளாய் அவன் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றினான். எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்ணான். தானும் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டான். கர்த்தர் அதை நிறைவேற்றி முடித்தார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இப்பொழுது ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லட்டும். கர்த்தர் சொல்லி இருக்கலாம், கர்த்தர் உரைத்திருக்கலாம், அவர் சொன்னதை நீ செய்திருக்கலாம். ஆனாலும் சில காரியங்கள் நடக்கல. ஒருவேளை அப்படிப்பட்டவர்கள் இல்லை. ஏன்னா கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றி இருந்தீங்கன்னா அவர் செஞ்சிருப்பார். ஆனா நம்ம கர்த்தர் சொன்ன காரியத்தை நிறைவேற்ற நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கால தாமதம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் கர்த்தரை தீவிரப்படுத்த என்ன செய்யணும்? நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. இதைத்தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். நீங்க ஆண்டவர் சொன்னதை செய்திருக்க கூடும். ஆனாலும் சில காரியங்கள் நமக்கு நடக்கல. அப்போ நீங்க என்ன செய்யணும்? தாவீது என்ன பண்றான்? அங்கு வேதம் சொல்லுகிறது, அவன் தன் படுக்கையை கண்ணீரால் நனைத்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் அவனுக்கு குறித்தவைகளை நிறைவேற்றுவதற்கு அவன் படுக்கை அறையிலே போய் படுத்துக் கொண்டு அவன் படுக்கை தலையணையையும் படுக்கையையும் என்ன பண்ணினானா? கண்ணீரால் நனைத்திருக்கிறான். அப்படி என்றால் அழுது இருக்கிறான், புலம்பி இருக்கிறான். நான் அதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், அவன் ஒரு ராஜா, சர்வ இஸ்ரவேலுக்கும் ராஜா. ஜனங்களுக்கு முன்பாக, பிரதானிகளுக்கு முன்பாக, சேனாதிபதிகளுக்கு முன்பாக, மற்றவர்களுக்கு முன்பாக அவன் கண்ணீர் விட முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த பிரச்சனையிலிருந்து விடிவு கிடைக்கிறதுக்கு he cannot openly cry. அல்லேலூயா சொல்லுவோமா? இதை மனதில் வைத்து ஒவ்வொரு சகோதரியும் இந்த இடத்துல நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்குள் இருக்கிற அநேக பிரச்சனைகளை நீங்கள் என்ன பண்ண முடியாது? வெளியே சொல்ல முடியாது. வெளியே சொல்ல கண்ணீர் விட முடியாது. நான் இந்த இடத்துக்கு வரும்பொழுது ஒரு சகோதரி வந்து சொன்ன, உங்களிடத்தில் அநேக காரியங்களை நான் தனியாய் பேச வேண்டும் என்று சொன்னான். ஒருவேளை அதை வெளியே சொல்ல முடியாத இருக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் தான் அவன் தாவீது படுக்கையில இருந்து கொள்வது அழுது கொண்டே கர்த்தரிடத்திலே தன் விண்ணப்பத்தை தெரிவித்துக் கொண்டே இருக்கிறான். ஆகையினாலே கர்த்தர் அவனை விடுவித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லா உபத்திரங்களிலிருந்து கர்த்தர் தாவீதை விடுவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. எசேக்கியா ராஜாவை குறித்து பேசுகிறோம். ஆண்டவர் சொன்னார், நீ மரித்து போவாய், வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்து என்று சொல்லி. அப்பொழுது அவனுடைய உள்ளத்துல மிகுந்த கலக்கம். ஆண்டவரே, நான் உத்தமனாய் இருந்தேனே என்று சுவர் புறமாய் திரும்பி அழுகிறான். அல்லேலூயா சொல்லுவேன்.
எல்லாருக்கும் முன்பாக அழ முடியாது பிரியமானவர்களே. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் ஊழியக்காரனிடத்திலே சொல்லி ஜெபிக்கணும்னு நினைக்காதீங்க. அதற்குத்தான் அந்த கடைசி வெள்ளிக்கிழமை இந்த இடத்துல கூடி வருகிறோம். நீங்கள் கர்த்தருடைய பாதத்திலே முட்டி மோதி புலம்பி கண்ணீரை விடுவதற்கென்று ஒரு நாளை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. அங்கு அன்னாள் என்கிற ஒரு பெண்ணை நாம் பார்க்கிறோம். அவளுக்கு ஒரு குறை, பிள்ளை இல்லை. ஆனால் அதை எல்லாரிடத்திலும் சொல்லி பார்த்தாள். நல்ல கவனிங்க, அது நல்ல கவனிங்க பிரியமான. இன்னொரு கணவனுடைய இன்னொரு மனைவி இடத்துல சொல்லியிருப்பாள், எனக்கு குழந்தை இல்லை என்று. அவள் அந்த பிரச்சனையை அவளிடத்துல சொல்லும் பொழுது அவள் எப்படி ரியாக்ட் பண்ணா? அவளை கேலி பண்ணாள், அவளை கிண்டல் அடித்தாள், அவளை என்ன அவமானமாய் பேசினாள், அவளை அலட்சியப்படுத்தினாள். அதே காரியத்தை அவள் கணவனிடத்திலே சொல்லுகிறாள். நல்ல கவனிங்க பிரியமான, எனக்கு பிள்ளை இல்லையே. கணவனிடத்திலே அழுது பார்க்கிறாள். அந்த கணவனும் என்ன செய்கிறான்? என்ன செய்தான்? அவளுடைய கண்டிஷனுக்காக அவனும் பரிதவிக்கிறான். அவன் மேல பரிதாபத்தான் படுகிறான். அல்லேலூயா சொல்லுமா. இந்த உலகத்தின் ஜனங்கள் அப்படித்தான். உன்னை நேசிக்கிறவர்கள் உனக்காக பரிதாபப்படுவார்கள். அல்லது உன்னை அடுத்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? உன்னை கேலி பண்ணுவாங்க, உன்னை நையாண்டி பண்ணுவாங்க. மற்ற இடத்திலே உன்னுடைய கண்ணீரை காண்பிப்ப என்றால் அவர்கள் கேலிதான் செய்வாங்க. சில பேர் பரிதாபம் தான் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்றை அவள் தீர்மானம் பண்ணினாள். ஆண்டவருடைய ஆலயத்து பலிபீடத்துக்கு முன்பாக வந்து அவள் பணிந்து குனிந்து அந்த பலிபீடத்தின் கல்லிலே மோதி முட்டி ஆண்டவருடைய பாதத்திலே தன்னுடைய கண்ணீரை அவள் ஊற்றினாள். அந்த நாள் கிடைச்சிச்சு அவளுக்கு. அந்நேரமே சமாதானத்தோடு கூட போனாள். அதற்கப்புறம் அதை குறித்து கவலைப்படவில்லை. உற்பத்தி கால திட்டத்திலே அவனுக்கு ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுக்கிறார். எனக்கு அன்புக்குரியதை மனதிலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஆண்டவர் நிச்சயமாய் இப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்கு செய்வார். எல்லாவற்றையும் நம் ஆண்டவருக்கு செய்துட்டோம். ஆனாலும் சில நேரங்களிலே நானும் என் மனைவியும் உட்கார்ந்து சில பிரச்சனைக்காக நாங்கள் பேசுவது உண்டு. ஆனால் கடைசியிலே நாங்கள் என்ன செய்வோம்? படுக்கையிலே இருந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி நாங்கள் விண்ணப்பித்துதான் கொண்டிருப்போம். அல்லேலூயா. தனித்தனியாக 2 பேராய் ஜெபிக்கிறது ஒரு காரியம். ஆனால் தனியாக படுக்கையிலே விழுந்து கண்ணீரினால் நனைக்கிறது ஒரு பெரிய அருமையான அனுபவம். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. எல்லாரும் பரிதவிப்பாங்களா? எனக்கு இப்படி எனக்கு வயிற்று வலிக்கிறது, இப்படி பிரச்சனை இருக்கு, பாடு இருக்குன்னா அவங்க உன்னை பார்த்து என்ன பண்ணலாம்? பரிதாபப்படலாம். அவ்வளவுதான் படுவோம். இல்ல என்ன இவளுக்கு இத்தினோண்டு வலி, எனக்கு இவ்வளவு பெரிய வலி இருக்கு, நானே தாங்கிக்கிட்டு ஓடுறேன், இவளுக்கு இதை தாங்க முடியல அப்படின்னு கேலி பண்ண செய்வாங்க. எனக்கு அன்புக்குரிய அவர் சொல்லி இருந்தபடி, அவர் உரைத்திருந்தபடி, அவர் குறித்திருந்தபடி கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. 2வது யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் வாசிக்கிறோம். 12:41 யாத்திரையாகும். அன்றே தினமே அவர் குறித்திருந்தது நிறைவேறும் என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இது வேதம் சொல்லுகிறது. 430 ஆண்டுகள் முடிந்த அன்றைய தினமே என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வேதத்திலே பல இடங்களிலே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன மாதிரி சொல்லியிருப்பார், ஆண்டவர் சொல்லியிருப்பார். 4 தலைமுறை என்று இவன்கிட்ட சொல்லியிருப்பார் ஆபிரகாம். வேறு சில இடங்களிலே பார்க்கிறோம் 400 ஆண்டுகள் அடிமைகளாய் இருந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுது. ஆனால் இந்த இடத்திலே ஆண்டவர் உரைத்தபடி 430 ஆண்டுகள் முடிந்த அந்த தினமே என்று வேதம் சொல்லுது. அப்படி என்றால் அவர் முந்தி சொன்னதெல்லாம் தப்போ? இது 30 வருஷம் கிரேஸ் பீரியட் கொடுத்துக்காரோ?
God will not give grace period for to live in sin. Hallelujah சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. நீ மனம் போல வாழ்கிறதற்கு ஆண்டவர் இன்னும் ஒரு காலகட்டத்தை கொடுக்க மாட்டார். 430 ஆண்டுகள் என்று சொல்றதுல ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். யோசேப்போடு கூட 70 பேர் அங்கு எகிப்து தேசத்திலே போகிறார்கள். அவனுடைய தகப்பன், அவனுடைய அவனுடைய சகோதரர்கள், திருமணமானவர்கள், பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து 70 பேர் அங்கு எகிப்து தேசத்துக்கு போறாங்க. அப்பொழுது யோசேப்பு அங்கு பெரியவனா இருக்கிறான். ஆகையினாலே அவர்களுக்கு அந்த எகிப்து தேசத்திலே ஒரு குடியுரிமை கொடுத்து கோசேன் என்கிற பட்டணத்திலே அவர்கள் வாழ்ந்து அவர்கள் பெருகினார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா. They were the guests of Pharaoh. அல்லேலூயா சொல்லுவோமா. பார்வோனுடைய விருந்தினர்கள், அடிமைகள் அல்ல. 30 ஆண்டுகள் அவர்கள் பார்வோனுடைய விருந்தினர்களாக இருந்தார்கள், அடிமைகளா இல்லை. அதற்கு அப்புறம் யோசேப்பு என்பதை தெரியாத ஒரு பார்வோன் வருகிறான். அப்பொழுது அந்த ஜனங்களை அடக்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா சொல்லுமா. கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். அந்த ஜனங்கள் கொடுமைப்படுத்தப்பட்ட ஆண்டுகள் 400 ஆண்டுகள். அல்லேலூயா சொல்லுமா. ஆகையினாலே அவர்கள் விருந்தினர்களாய் இருந்த நாட்களையும் சேர்த்து இங்க 430 என்று அந்த நாளிலே கர்த்தர் அவர்களை விடுவித்துக் கொண்டு வருகிறார். அவர் குறித்த வேளையிலே கர்த்தர் விடுவிப்பார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வேதத்தில் இன்னொரு காரியத்தை வாசிக்கிறோம். ஒரு பிசாசு பிடித்தவன் அவனை வஸ்திரம் தரிக்காதபடிக்கு, அவனை யாரும் கட்டி வைக்க முடியாதபடிக்கு கர்த்தரிடத்திலே அவன் அழைத்துக் கொண்டு வரப்படுகிறான். அப்பொழுது அவனிடத்திலே அநேக பிசாசுகள் இருந்தபடியினாலே அவன் தன்னை பெயரை லேகியோன் என்று சொல்லுகிறான். இதை வேத ஆராய்ச்சியாளர்கள் இப்படி எழுதுகிறார். ஒரு சிலர் என்ன சொல்லுகிறார்கள், அவனுக்கு பிடித்திருந்தது 2000 பிசாசுகள் அவனுக்குள்ளே குடியிருந்தது. இன்னும் வேறு சிலர் என்ன சொல்லுகிறார், 6000 பிசாசுகள் அவனுக்குள்ளே குடியிருந்தது என்று வேதம் சொல்லுகிறார், ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார். For argument's sake, நான் 6000 என்பதை நான் உண்மை என்று எடுத்துக் கொள்கிறேன். என அன்புக்குரியவர்களே, இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் ரத்தத்தை கழுவப்பட்டவர்கள், இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறவர், இயேசுவை தொழுது கொள்ளுகிறவருடைய சரீரத்தில் பிசாசு புக முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமே. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. எவன் சொன்னாலும் நம்பாதீங்க, எவன் சொன்னாலும் நம்ப. இயேசுவினுடைய நாமத்தை உங்க வாயிலிருந்து உச்சரிப்பீர்கள் என்றால் பிசாசு உங்களுக்குள்ளே புக முடியாது. Unless you invite him to come in. அல்லேலூயா சொல்லுவோமா. சில வேளைகளிலே அவன் உள்ளே வருவதற்கு நீங்கள் இடம் கொடுத்தால் ஒழிய, இடம் கொடுக்காவிட்டால் அவனால் உள்ளே பிரவேசிக்க முடியாது. ஆனால் இந்த வேதம் சொல்லுகிறது 6000 பேர் பிசாசுகள் அவனுக்குள்ளே இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நான் சயின்ஸை அறிந்தவன் அல்ல. அந்த பிசாசு ஒருவனுக்குள் புகுந்திருந்தால் எப்படிப்பட்ட கிரியைகள் நடக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா. ஒரு பிசாசு பிடித்தவன் எப்படி நடந்து கொள்ளுகிறான்? அவன் வஸ்திரம் தரிக்காமல் இருப்பான். அவனை யாருமே கட்டுப்படுத்த முடியாது. அவன் செய்கிறது யாருக்குமே புரியாது. அப்படி என்றால் நான் இந்த சரீரத்திலே 6000 உடல் கூறுகள் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. 6000 உடற்கூறுகள். அந்த உடற்கூறுகளுக்குள்ளாய் அவன் பிரவேசித்து அந்த உடற்கூறுகள் செய்கிற காரியத்தை அவன் தாறுமாறாக்கி கொண்டே இருப்பான். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. உன் மூளையில நீ சரியான வஸ்திரம் தரிக்க வேண்டும் என்று ஒரு இடத்திலே கர்த்தர் ஒரு ரிங்கிளுக்கு நடுவுல ஒரு சென்டரை வைத்திருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா. When you go to the public place, how will you dress என்பதை உன் மூளையிலே ஒரு இடத்திலே கர்த்தர் ஒரு இடத்தை குறித்து வைத்திருப்பார். இவன் என்ன பண்ணிருப்பான்? அந்த இடத்திலே போய் என்ன பண்ணிருப்பான்? அவன் குடியிருப்பான். புரியுதா? குடியிருப்பான். உன்னுடைய மனதை கட்டுப்படுத்துவதற்கு you don't have to touch alcohol என்று
ஒரு மனதிலே கர்த்தர் ஒரு எண்ணத்தை வைத்திருப்பார். நீங்க இப்பொழுது எல்லாமே நிரூபிக்கப்படுகிறது பிரியமானவர்களே. எல்லாரும் இந்த அபிஷேகத்தை பெற்றதுக்கு அப்புறம் அந்நிய பாஷை பேசுகிறார்கள் அல்லவா? அந்த அந்நிய பாஷை பேசுகிறதுக்கு அநேக எதிர்ப்புகள் உண்டு. அல்லேலூயா சொல்லுமா? இவங்க வாயில வர்றதை தான் பேசுறாங்க என்று சொல்லுகிறார்கள். ஆமாவா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலையா? நீங்க பார்த்திருப்பீங்களா இன்டர்நெட்ல? அவங்க வாயில வந்ததெல்லாம் உளறாங்க, அது அந்நிய பாஷைன்னு சொல்றாங்க அப்படின்ட்டு. ஆனால் இட் ஹஸ் பீன் ப்ரோவன் பை சயின்ஸ் பியாண்ட் எனி டவுட், எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் அது சயின்ஸ்ல ப்ரூவ் பண்ணிருக்கு. ஒருவன் ஆவியில நிறைந்து அவன் அந்நிய பாஷை பேசும் பொழுது they took a scan of the brain, there is a place over the brain, it was excited. Hallelujah சொல்லுமா? Hallelujah சொல்லுமா? அப்படி என்றால் unless that portion of the brain is not excited by the Holy Spirit, you will not be able to talk in tongues. Hallelujah சொல்லுமா? அவன் வெறும் வார்த்தையாய் உளறலாய் அவன் அந்நிய பாஷை பேசுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது ஸ்கேன் பண்ணும் பொழுது அந்த இடத்திலே அது பிரெயின்ல எக்ஸைட்மெண்ட் ஒண்ணு இருக்காது. அல்லேலூயா சொல்லுமா? they have proved beyond doubt. they have science has proved beyond doubt. நான் நினைக்கிறேன் இந்த பிசாசுகள் ஒவ்வொரு இடத்திலா வந்து குடியிருக்கும். அல்லேலூயா சொல்லுமா? அவனை ஆட்டி வைக்கிறதற்கு. அல்லேலூயா சொல்லும். அது போகட்டும். ஆனால் சில பேர் வந்து சொல்றாங்க ஆண்டவர்ட்ட, காலம் முடிவதற்கு முன்பாகவா வந்தீர்? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்க இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க, காலத்துக்கு முன்பாகவே என்னை கெடுக்கவா வந்தீர் என்று பிசாசு கேட்கிறதே நீங்கள் வேதத்திலே வாசிப்பீங்க. என்ன எல்லாரும் மூஞ்செல்லாம் சரியில்லை, வேதத்தில் அப்படி இல்லையோ, நான் தான் கதை அடிக்கிறேனோ? வேதத்தை எடுத்து பாருங்க. நான் அதுக்கு தான் ஐ நெவர் கிவ் நவ் எ ரெஃபரன்ஸ். நீங்க வேதத்தை தேடி வாசித்து பாருங்க. ஒரு பிசாசு பிடித்தவன் என்னை கெடுக்கவா வந்தீர், காலம் முடிவதற்கு முன்பாகவே எனக்கு கெடுக்கவா வந்தீர். ஆண்டவர் பிசாசின் கரத்துல காலத்தை கொடுக்கல. அல்லேலூயா சொல்லுமா? கரந்தட்டி ஆண்டவருக்கு நான் காலத்தை தன் கரத்திலே வைத்திருக்கிறேன். குறித்த காலம் என்பது பிசாசுடைய கரத்திலே கொடுக்கல. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. உன்னை விடுவிக்கிறதற்கு கர்த்தருடைய கரத்திலே தன் காலம் உண்டு. வேறு எவன்டையும் அந்த காலத்தை நிர்மாணிக்க முடியும். யாரும் உன்னை விடுவிக்க முடியும். என் தேவனாகிய கர்த்தர் தான் உன்னை விடுவிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னும் அழகாக நான் சொல்லுகிறேன். கானானிய ஸ்திரியை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. ஆனால் மத்தேயு 15ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசி பாருங்க. மார்க் 7ஆம் அதிகாரத்திலும் அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. இப்பொழுது பார்க்க வேண்டாம். ஆனால் மத்தேயு சுவிசேஷத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்பினபடி ஆக கடவது அந்நேரமே. மத்தேயுல எழுதப்பட்டிருக்கிறது, அந்நேரமே பிசாசு அவளை விட்டு விலகினது. அப்போ எப்ப, எந்த நேரம்? என் ஆண்டவர் விடுவிக்கிற நேரம். அல்லேலூயா சொல்லுவோமா? எந்த பயல் விடுவிக்க முடியாது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமா. என் ஆண்டவர் சத்தியம் விடுதலையாக்கினால் தான் உங்களை விடுவிக்க, என் ஆண்டவர் விடுவித்தால் தான் விடுவிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்நேரமே, நேரமே பிசாசு அவளை விட்டு விலகி போடும். மார்க்ல எழுதியிருக்கிறார். மார்க் இன்னும் அழகாக எழுதியிருக்கிறார். அதை எடுத்த நீங்க திறந்த கண்டுபிடிச்சீங்கன்னா வாசிங்க, 2 வசனத்தை வாசிங்க. அவர் சொல்லுகிறார், நீ சொல்லியபடியே உனக்கு ஆகு கடவது என்று அவனிடத்தில் சொல்லிவிட்டு அவள் வீட்டிற்கு செல்லுகிறாள். தன் பிசாசு அவளை விட்டு விலகினது, நீ சொல்லியபடியே உனக்கு ஆனது, நீ போ என்று அவளை அனுப்பிவிட்டு அவர் சொல்லுகிறார். அவள் வீட்டிற்கு போகும் பொழுது அவள் கட்டிலே படுத்து உறங்கி கொண்டிருக்கிறதை கண்டாள். கரந்தட்டி ஆண்டவருக்கு நான். அப்போ அவள் பிடித்து ஆக்குபை பண்ண பிளேஸ். இதற்கு முன்பாக அவள் கட்டிலில் படுத்திருக்க மாட்டாள். அல்லேலூயா சொல்லுவோமா? அவள் வீட்டிலே, ஏன்னா பிசாசு அவளை பிடித்து அலக்களித்தபடியினாலே அவள் தாய் கொடிய வேதனைப்படுகிறாள். என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள். நான் சில பிசாசுகளை நான் பார்த்திருக்கிறேன்.
அந்த பெண்ணை பிடித்திருக்கும் பொழுது அங்க உங்க வில்லேஜ் மினிஸ்ட்ரி நடக்கிற ஊர் அந்த சபையில தான் நாங்க அந்த காலத்துல 30 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்திற்கு சென்ற பொழுது என்ன சத்திரம், சுங்குவார் சத்திரம், அது பக்கத்திலே நாங்கள் போயிருக்கும் பொழுது ஒரு பெண்ணை குறித்து அவர்கள் சொன்னார்கள். அந்த பெண் அவளுக்கு பிசாசு பிடித்திருக்குமா, வாலிப பெண், 20 வயது இருக்கும். அவள் தன்னுடைய டிரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு நேக்கடாவ தெருவுல ஓடி போவாள். அவளை அடக்க யாராலும் முடியாமல் இருந்தது. அப்படி என்றால் இந்த பெண்ணும் கொடிய வேதனையினால் இருக்கும் பொழுது அவளும் வஸ்திரம் தரிக்காதபடிக்கு வெளியிலே அவள் சாக்கடையிலே படுத்து உறங்கி இருந்திருப்பாள், அல்லது ஒரு குப்பை மேட்டிலே அவள் படுத்து உறங்கி இருப்பாள், தெருவிலே வழியோரங்களிலே அவள் படுத்திருப்பாள். ஒரு நாளும் கூட படுத்து வீட்டிலே படுத்து உறங்கி இருக்க மாட்டாள். அதையெல்லாம் தான் மார்க் எழுதுகிறார், இவள் போகும்பொழுது அவள் கட்டிலே படுத்து அவள் உறங்கிக் கொண்டிருக்கிறாள், வஸ்திரம் தரித்தவளாய், சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு. எனக்கு அன்புக்குரியவர்கள், இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இதை நீங்கள் சண்டை, ஏனால் யோபு புத்தகத்தை நான் அதிகமாக இந்த தடவை நான் தியானித்தேன். அப்பொழுது யோபுவை குறித்து ஆண்டவர் பிசாசு கூடத்திற்கிட ஒரு சாட்சி சொல்லுகிறார். அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் பொல்லாப்புக்கு விலகினவன், தேவனுக்கு மயந்து நடந்தவன், உலகத்திற்கு முன்பாக அவர் சாட்சி சொல்லுகிறார். ஆனால் கர்த்தரை அறிந்த அந்த 3 பேருக்கு முன்பாக ஒரு சாட்சியை ஆண்டவர் பகிர்கிறார். என் தாசனாகிய யோபு நிதானமாய் பேசினான். அல்லேலூயா சொல்லுங்க. அது என்ன அருமையான சாட்சி பாருங்கள் பிரியமானவர்களே. கர்த்தர், நான் இன்றைக்கு காலை தூக்கி விட்டு சொல்லல, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஊழியத்துல நாங்கள் பேசுகிற வார்த்தைகளை அது ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு உத்தமன் என்று சாட்சி கொடுக்க மாட்டாரு. என்னை குறித்து வேற எந்த சாட்சி சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கருவலை. என்னை பார்த்து, என்னையும் என் மனைவியையும் பார்த்து இவர்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசினார்கள். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தருடைய வார்த்தையை பகுத்து அறிந்து நிதானமாய் பேசுகிறவர்கள் உங்கள் மத்தியிலே இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா. நிதானமாய் பேசினான். அல்லேலூயா சொல்லுமா. ஏனென்றால் அந்த எலிகு, அவனுடைய தேமானிய எலிப்பாஸ் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களும் சத்தியத்தை தான் பேசினார்கள். ஏதாவது நீங்க வேதத்தை வாசித்து உங்ககிட்ட கேட்கிறேன், ஆலிஸ், அவங்க பேசுறதுல ஏதாவது ஒரு தவறு இருக்குதா? எலிகு பேசுறதுல, தேமானிய எலிப்பாஸ் பேசுகிறதுல ஏதாவது கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை பேசி இருக்கிறார்களா? இல்லை. அவர்கள் பேசினதெல்லாம் உண்மை. ஆனால் எலிகு பேசும்பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஆலோசனை இல்லாமல், அறிவில்லாமல் பேசுகிறவன் இவன் யார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லிவிட்டு யோபுவை பார்த்து சொல்லுகிறார், அவன் நிதானமாய் பேசினான். அல்லேலூயா சொல்லுமா. அப்படி என்றால் அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, கர்த்தரை ஒரே ஒரு கோணத்தில் தான் அவர்கள் அறிந்தவர்களாக இருக்க முடியும். கர்த்தரை நீங்கள், நான் 2 கோணத்தை மாத்திரம் நான் சொல்றேன். கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு 2 கோணங்கள். ஒன்று, அவருடைய நியாயாதிபதியாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அவருடைய குணாதிசயம். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கவனிங்க. அவர் நியாயாதிபதியாய் இருக்கிறவர். அவரிடத்துல ஒரு கருணையும் இருக்காது, ஒரு இரக்கமும் இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நியாயாதிபதியாய் இருக்கிறார். அந்த கோணத்திலே ஆண்டவரை அவர்கள் நியாயாதிபதியாய் மாத்திரம் அறிந்தபடியினால் அவர்கள் ஆண்டவரை குறித்து அப்படி பேசுகிறார்கள் யோபுவிடத்தில். ஆனால் அவருடைய இன்னொரு கோணம் என்ன? அவர் நாம் கிருபையின் காலத்திலே இருக்கிறபடியினால், அல்லேலூயா சொல்லுவோமா, அவர் அன்பும் இரக்கமும் நிறைந்தவராய் இருக்கிறபடியினாலே அந்த பரிசுத்த ஆவியானவர், நீங்க வேதத்தை திறந்து வாசித்து பாத்தீங்கன்னா, அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வரும் பொழுது அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா சொல்லுவோமா. அப்படி நிதானமாய் பேசுகிற ஊழியக்காரர்கள் தான் வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா. ஆனால் எங்களுக்குள் இருக்கிற அந்த ஆவியானவர் உங்களை ஆறுதல் படுத்துகிற தேற்றரவாளன். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. அதே தேற்றரவாளன் தான்
அதே ஆறுதல் படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுக்குள் இருக்கிறார். ஆனால் இந்த புல்பிட்ல நிற்கும் பொழுது பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் ஆண்டவருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவருடைய குணாதிசயங்களை குறித்து நாங்கள் பேசிதான் ஆகணும். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்திதான் ஆகும். நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவான். அதனால் எங்களிடத்திலே ஆறுதல் இல்லை என்று சொல்ல வேண்டாம். எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் தேற்றரவானவர். உங்களை காயப்படுத்தினாலும் காயம் கட்டுகிறவர். கரந்தட்டி ஆண்டவரை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள் பிரியமான. அவரே காயப்படுத்துவார், அவரே காயங்களை கட்டுவார். வேறு யாரோ பண்ணின காயத்தை அவர் கட்டுவார் என்று நினைக்காதீர்கள். அவரே உன்னை காயப்படுத்தக்கூடும், அவரே அந்த காயங்களை கட்டக்கூடும். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கட்டும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இங்கு ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் சவுலிலிருந்து விலகி போய்விட்டார். அப்பொழுது கர்த்தர் சவுலை விட்டு விலகி போனதை குறித்து இவன் துக்கம் கொண்டு கொண்டே இருக்கிறான், துக்கித்துக் கொண்டே இருக்கிறான் சாமுவேல். அப்பொழுது அவனிடத்திலே வந்து ஆண்டவர் பேசுகிறார். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. கர்த்தர் பேசுகிறார், ஒரு ஈசாயின் குமாரனாகிய இதுவரைக்கும் நீ துக்கம் கொண்டிருப்பாய், ஒரு ஈசாயின் குமாரனை உன்னிடத்திலே அனுப்புகிறேன், நீ அவனை எழுந்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. கர்த்தர் குறித்து வைத்திருந்தது யாரை? சவுலையும் குறித்து வைத்தார், ராஜாவாக்கினார். ஆனால் அவன் ராஜாவுக்கு அந்த கர்த்தரை அவன் மறந்து போய்விட்டான். அல்லேலூயா சொல்லுவோமா. கர்த்தர் அவனிடத்திலே வேறொருவனை அவர் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். அவன் ஈசாயின் குமாரனாகிய, நல்ல கவனிங்க, அங்கும் பென்யமின் இனத்தான் என்றுதான் சொன்னார் இல்லையா? சவுல்னு சொன்னாரா? இங்கு என்ன, நீங்க அதை வாசித்து பாருங்க. தாவீது ஏதாவது ஒரு இடத்துல ஆண்டவர் எழுதி சொல்லி இருக்கிறாரா? நான் தோன்று முன்னே பெயரிடப்பட்டிருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஏன் ஆண்டவர் பெயர் சொல்லி சொல்லல, நீ தாவீது ஈசாயின் குமாரனாகிய தாவீது வருவான், அவனை அபிஷேகம் பண்ணு ஏன் ஆண்டவர் சொல்லல? சொல்லுங்களேன் சார். நீங்க இத வேதத்துல தலைகீழ படிச்சிருக்கீங்களே. ஆண்டவர் சவுலிடத்துல அனனியாட்ட சொல்றார், நேர்த்தருக்கு போ, அங்கு சவுல் என்கிற வாலிபன் ஜெபம் போனீங்க. அப்ப மட்டும் ஆண்டவர் சொல்றார் சவுல். இங்க ஏன் சவுல், இந்த சவுல் பேரை சொல்லல? அவருக்கு அந்த சவுல் தான் தெரியுமோ, இந்த சவுல் தெரியாதோ? ஏன் தாவீது பேரை சொல்லல? ஒரு சம்பவத்தை சொல்ல. ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு பெண் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவளோடு கூட பேசினாராம். ரூபி என்கிற ஒரு பெண் வருவாள், நீ அவளை உன் மகனுக்கு என்ன பண்ணி கொடு, திருமணம் பண்ணி கொடுன்னு அந்த ஆண்டவர் சொன்னாராம். இவங்க பெண் பார்க்கும் படலத்துல ஒரு நாள் ஒரு ரூபியை கண்டுபிடிச்சாங்க. அந்த ரூபியை கண்டுபிடிச்சு அவளை திருமணம் பேசினாங்க. ஆனா அந்த பையனுக்கு அந்த ரூபியை பிடிக்கலையோ, இல்லது அவர்களுக்கு இவளை பிடிக்கலையோ, அல்லது அவளுடைய வேற ஏதோ ப்ராப்ளி டேர்ம்ஸ் சரியா ஒத்து வரலையோ என்னமோ தெரியல, அந்த ரூபியை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? ரூபி. திருப்பி அவர்கள் பெண் பார்க்க போகிறார்கள். இன்னொரு ரூபி வருகிறாள். கர்த்தர் நினைச்சிருக்கிறா இவள்தான் தம் மகனுக்கு பெண்ஜாதி என்று சொல்லி அவளை திருமணம் செய்து கொடுக்கிறாங்க. என்ன நடக்குது? திருமணம் சொல்லி 4 வருஷம் ஆச்சு, குழந்தை பிறக்கல. அப்போ இந்த தாய் என்ன நினைச்சிருப்பா? அந்த ரூபி தானோ, இந்த ரூபி இல்லையோ? என் ஆண்டவர் தப்பு செய்கிறவரே அல்ல, தப்பு செய்கிறவரே அல்ல, இவன்தான்.
அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுவோமா. அந்த 16, 12 வாசிங்க. அப்ப கூட தாவீதுன்னு பேர் சொன்னாரா? இல்ல, இவன் தான் எழுந்து. அப்படி என்றால் பெண் பார்க்க போகும் பொழுது ஆண்டவர் சொல்லணும். அதனால பேர் சொல்லி அழைக்கிறத பத்தி நான் தவறு சொல்லல. தயவு செய்து டோன்ட் மிஸ்டேக் மீ. பேர் சொல்லி கூட்டத்தில் பேர் சொல்லி அழைக்கிறதெல்லாம் தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எப்படி தவறு நடந்து விடுகிறது என்றுதான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகையினால் கர்த்தர் நம்மை தவறுவதற்கு, தப்பு செய்வதற்கு அவர் ஒரு ஸ்பேஸும் கொடுக்க மாட்டார். கரந்தட்டி ஆண்டவருக்கு. பிசாசு தான் நாம் தவறு செய்யறதுக்கு he will give lot of space for you. But our God will never give you space to do mistakes. அதுதான் நெருக்கமான வாசல். என் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. கர்த்தருடைய வழி நெருக்கமான வாசல். He will never give you space to do things that are not pleasing to God. என் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ண சொன்னார். ஆனால் அவனை ராஜாவாக்கல. நல்ல கவனிங்க. I want to give you the chronology. அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் கோலியாத்தை வெல்லுகிறான். I want to see the அது வேதத்தை நீங்கள் எடுத்து அழகாய் தொடர்ந்து வாசித்தாதான் இந்த குரோனாலஜி எல்லாம் உங்களுக்கு தெரியும். அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் கோலியாத்தை அவன் வீழ்த்துகிறான். என்றைக்கு அவன் கோலியாத்தை வீழ்த்தினானோ அன்னைக்கே உங்க பாஷையில் அவனுக்கு சனி பிடிச்சிருச்சு. அவனுக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு, பாடுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படியாவது அந்த சவுலுக்கு தெரிந்திருக்கும் இவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனால் அவனுக்கு என்ன ஆசை? தன்னுடைய மகனாகிய யோனத்தானை தான் ராஜாவாக வைக்கணும்னு ஆசை. அப்போ அவனுக்கு பிடிக்காதவன் இன்னொன்னு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆகையினாலே அவனை வெறுத்தான், அவனை கொலை செய்ய பார்த்தான், என்னெல்லாமோ பண்ணி பார்த்தான். He wanted to annihilate. ஆனால் கர்த்தர் குறித்தது. அல்லேலூயா சொல்லுமா. அதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சவுல் கர்த்தர் குறித்ததை அப்படியே செல்லா காசாக்க வேண்டும் என்று நினைத்தான். இன்றைக்கு உங்களை செல்லா காசாக மாற்ற வேண்டும் என்று இந்த உலகம் நினைக்க கூடும். இந்த உலகம் உங்களை செல்லா காசாக நினைக்க கூடும். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றியே தீர்வார். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. 1 சாமுவேல் 16:24-20 வாசிங்க. 1 சாமுவேல் 24:20. யார் அந்த தாவீதை கொலை செய்து விட வேண்டும் என்று நினைத்தானோ அவனை வைத்தே கர்த்தர் தான் குறித்த காரியத்தை நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். அவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை வாசிங்க. நீ நிச்சயமாகவே ராஜாவாய் இருப்பாய். இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையிலே நிலைவரப்படும் என்று அறிவு. அந்த சாத்தானுக்கு நல்ல தெரியும் ஆண்டவருடைய பிள்ளை என்று. அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. But he will give you a lot of space to go against God. ஆனாலும் அந்த பிசாசுக்கு தெரியும் நீ ராஜாவாய் இருப்பாய் என்று அவனே வாயத்தன் சொல்ற. வாசித்து முடிக்க. இல்ல 24:20. வாசித்து முடிச்சீங்களா? நீ இன்னும் பெரிய காரியங்களை செய்வாய். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. கர்த்தர் யாக்கோபை குறித்து சில காரியங்களை வைத்திருந்தார். ஆனால் லாபான் அதை செல்லாக்காசாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், வேதத்தை நல்லா அறிஞ்சிருக்கிறீங்க. அதை லாபான் செல்லா காசாக மாற்ற வேண்டும் என்றார். ஆனால் கர்த்தர் லாபானுக்கு முன்பாக சொப்பனத்திலே தோன்றி என் தாசனாகிய யாக்கோபுக்கு விரோதமாய் நீ ஒரு தீமையும் பேசக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க பிரியமான, தேவனை அறியாதவர்கள், தேவனை விட்டு விலகியவர், தேவனுக்கு எதிராளிகள். அப்படி ஒருவேளை உன் மீது they would have pointed out certain things to you, but அவர்கள் மூலமாகவே கர்த்தர் தான் குறித்ததை செய்து முடிக்க அவர் வழிவகை செய்வார். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. நல்ல இன்னொரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். எஸ்தர் புத்தகத்துல 10ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. மொர்தெக்காயை குறித்து வைத்த ஆண்டவர் குறித்து வைத்திருந்த காரியம் அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்கிறது. மொர்தெக்காயை குறித்து வைத்த ஆண்டவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவனை குறித்து வைத்த காரியம் என்ன? வாசிங்க. 3. அவன் அந்த அகஸ்வேரு என்ற ராஜாவுக்கு 2வது ஸ்தானத்தில் இருப்பவனும், யூதர்களுக்குள் பெரியவனும், தன்னுடைய திரளான யூத சகோதரர்களுக்கு அவன் பிரியவனுமாயிருந்து அவன் தன்னுடைய ஜனத்தின் நன்மைகளை நாடுகிறவன். அல்லேலூயா சொல்லுவோம். முடிப்போமா? இதுதான் கர்த்தர் உன்னை குறித்து வைத்திருக்கிற காரியம். அல்லேலூயா சொல்லுவோமா? மொர்தெக்காயை குறித்து வைத்த காரியம், அவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பான். யூதருக்கெல்லாம் அவன் நண்பனாய் இருப்பான். தன்னுடைய ஜனங்களுக்கெல்லாம் நன்மை செய்கிறதையே அவன் மனதிலே வைத்துக் கொண்டிருப்பான் என்று அவனுக்கு குறித்து வைத்தது. ஆனால் அந்த ராஜா அதை செல்லா காசாக்க பண்ணி செல்லாவது காசாக்கினார். முதலாவது அந்த பிரதானி ராஜாவை கொலை செய்ய நினைத்த பொழுது அந்த பிரதானிகளை அவர் கொலை செய்து விட்டு ஆமானை அந்த இடத்துல அவனை ஸ்தாபிக்கிறார். மொர்தெக்காய் அவனுக்கு கீழாக வேலை செய்கிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோம். யார் மூலமாக ராஜா தன்னுடைய உயிரை சேதப்படுத்தாமல் காத்துக் கொண்டாரோ அவனை கனப்படுத்தல, இன்னொருவனை கனம். ஆபீஸ்ல உங்களுக்கு நிறைய காரியங்கள் இப்படி நடக்கலாம். நீங்க வேலை செய்கிற இடத்துல இப்படிப்பட்ட காரியம், நீங்கள் வாழ்ந்து கொண்டு வீட்டிலே இப்படி நடக்கும். கணவனே உங்களுக்கு விரோதமாய் சில காரியங்கள், பிள்ளைகளே உனக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்ய முடியும். இது நடக்கக்கூடும். பிரியமான கர்த்தருடைய சித்தத்தை செல்லா காசாக மாற்றுவதற்கு யார் வேணாலும் துணை போவார்கள். யார் வேண்டுமானாலும் துணை போவார்கள். ஆனால் நாள் ஒன்று சொல்கிறது, அந்த ஆமானுடைய மனைவி ஒரு தீர்க்க தரிசனமாய் ஒரு காரியத்தை சொல்கிறார். அந்த மொர்தெக்காய் என்பவன் யூத குலத்தானாய் இருப்பான் என்றால் நீ தாழ்ந்து போவது நிச்சயம். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இது நடக்கும் பிரியமானவர்களே. 2018 is going to be a year of transformation. It's going to be a year of correction. It is going to be a year of deliverance. It is going to be a year of perfection. இது உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய சபையின் சரித்திரத்திலும் சரி, உலகத்திலும் சரி, அரசியலிலும் சரி, இந்திய அரசியலும் சரி, நீங்கள் தமிழ்நாடு அரசியலிலும் சரி, இது சத்தியமாய் நிறைவேறும். அல்லேலூயா சொல்லுவோமா. இதை நிறைவேற்ற ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா.